வணக்கம் தோழிகளே. எப்போவும் வழக்கம் போல் உங்களை பலகாரத்துக்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன்னா இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வேறொரு ரெசிபியோடு சந்திக்க வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம தயாரிக்க போகிறது புளியோதரை எனும் புளி சாதம்னு சொல்லுவோம். அதுக்கான புளிக்காய்ச்சல் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த தரம் பார்க்க போகிறோம். நிறைய தோழிகள் அதுக்கான ரெசிபி கேட்டிருக்கிறதால இந்த எபிசோடில் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த எபிசோட்லேருந்து எப்போ போல பலகாரத்துக்கான ரெசிபி என்னங்கிறத பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த முறை அந்த புளிக்காய்ச்சல் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த கப்பால் 4 கப் அளவுக்கு புளி, இது திக்காக கரைச்சிருக்கிற புளி இந்த கப்பால் 4 கப் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன தேவைங்கிறத பாருங்கள். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, மிளகாய் வற்றல், பெருங்காயம், எள்ளு, கிள்ளி வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், மிளகு, வெந்தயம், உப்பு, கறிவேப்பிலை, இதையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். நம்ம இப்போ அந்த புளிக்காய்ச்சல் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொடி ஒன்று நம்ம ரெடி பண்ணணும். அந்த பொடியை நம்ம எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம முதல்ல அதை பார்க்கலாம். இந்த எண்ணெய் சட்டியை கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக அதை முதல்ல பாதி பெருங்காயத்தை முதல்ல போடணும். பாதி பெருங்காயத்தை போட்டு அதை பொரித்து எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகாய் வற்றலை வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் விடாமல் அதே எண்ணெய் சட்டியில் வெந்தயத்தை போட்டு 2 ஸ்பூன் வெந்தயம் சிவக்க வறுத்துருக்கோம். இதையும் எடுத்து அதோடவே கொட்டிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, அதையும் வெறும் கடாயில் தான் வறுத்துருவோம். மிளகை வறுத்து எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வெறும் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் அதே மாதிரி வெறும் கடாயில் இப்போ என்ன செய்கிறோம், 5 ஸ்பூன் அளவு எள்ளையும் அதை வறுத்துருவோம். இப்போ வறுக்க வேண்டியதை நம்ம ரெடியாக வறுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம பொடி பண்ண போகிறோம். மிக்சியில் போட்டு இதை பொடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தாளித்து அந்த புளிக்காய்ச்சலை தாளித்து விட்டுடுவோம். அது கொதிச்சிட்ருக்கோம். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். கொஞ்சம் முதல்ல தாராளமாக எண்ணெய் விடணும். இப்போது நம்ம முதல்ல பெருங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டுக்கிறோம். ரெண்டு ஸ்பூன் அளவு கடுகையும் அது போட்டு தாளிச்சுக்கணும். கடலைப்பருப்பு 1/2 கப், 3/4 கப் அளவுக்கு போடலாம். 3/4 கப் கடலைப்பருப்பையும் அது போட்டு அதையும் தாளிச்சு இப்போது கடலைப்பருப்பை முதல்ல போட்டிருக்கோம். கடுகு கடுத்தபடியே அடுத்தது நிலக்கடலை. இந்த நிலக்கடலையும் அதில் போட்டுருவோம். கடைசியாக இந்த உளுத்தம்பருப்பை போடலாம்.
உளுத்தம் பருப்பை ஏன் நம்ம இப்போ போடுறோம்னா முதலே போட்டால் இது கடலை பருப்பு கடலையெல்லாம் செவத்தங்கட்டியும் இந்த உளுத்தம் பருப்பு கரிக்கிறோம். அதனால் கடலை பருப்பு நிலக்கடலைலாம் போட்டதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பை போட்டு செவக்க எல்லாத்தையும் செவக்க வைக்கணும். இப்போது மிளகாயும் கிள்ளி வச்சுருக்கோம். மிளகாய் வத்தலையும் அது போட்டுக்கணும். இப்போ அடுத்தாப்பில் இந்த கருவேப்பிலையும் அதை போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் செவக்க வெறுபட்டாச்சு. இப்போ அந்த கரைச்சி வச்சுருக்கிற கெட்டியாக இருக்கிற அந்த புளி கரைச்சலை அந்த கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சலை அதை ஊற்றிடலாம். இந்த புளி கரைச்சல் நல்லா திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு கொதிக்க விட்டுருணும். இந்த புளிக்கரைசல் சுண்டி வர வரைக்கும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த எள், வெந்தயம், பெருங்காயம், மிளகு, மிளகாய் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அது வரைக்கும் இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ இந்த புளிக்காய்ச்சல் நல்லா கொதிச்சிருக்கும், சுண்டி இருக்கும். இப்போ தண்ணி போடணும். புளிக்காய்ச்சல் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ அதில் நம்ம தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ஏன் உப்பு ஆட் பண்ணலன்னா ரொம்ப நீர்க்க இருக்கும்போது ஆட் பண்ணோம்னா நமக்கு திட்டம் தெரியாது. இப்போ சுண்டி வந்திருக்கும்போது நமக்கு ஒரு அளவு தெரியும். அதனால் தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இப்போ அரைக்கப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு போட்டோம். இப்போ சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பொடி பண்ண வெல்லத்தை ஒரு ஸ்பூன் அளவு அதில் தூவி போட்டோம்னா அந்த புளிப்பு இருந்தாலும் அது எடுபடாது. இந்த இனிப்பு சுவை அதை மறைச்சிடும். டேஸ்ட் வந்து கூட கொஞ்சம் தூக்கலாக தெரியும். அதனால் கொஞ்சமாக, ரொம்பவும் வெல்லம் போடக்கூடாது. இவ்வளோ புளிக்கு 5 கப்பு புளி கரைச்சலுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் வெல்லத்தூள் போடணும். அது போடாமல்னாலும் இருக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். அது போடணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போது நம்ம உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டோம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற தூள், வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிற தூள் இது இருக்குது. இதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவு அதை எடுத்து போட்டுக்கலாம். பாக்கி நம்ம அதிகமாக தான் செஞ்சு வச்சுருக்குறோம். ஏன்னா இந்த பொடி நம்ம கைவசம் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம எப்போ புளிக்காய்ச்சல் பண்ணாலும் இந்த பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு தடமும் நம்ம புளிக்காய்ச்சல் தயார் பண்ணும்போதெல்லாம் இந்த பொடி பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பொடி நம்மக்கிட்ட எப்போ இருந்தது அப்படின்னா அது வீணாக போகாது. அது எப்போ நம்ம புளிக்காய்ச்சல் பண்ணாலும் நம்ம தேவையான அளவு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் அதில் விடணும். இப்போ நம்ம அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டோம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பொடியும் போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், நல்லெண்ணெய் கொஞ்சம் கடைசியாக விடணும். நம்ம முதலையும் நல்லெண்ணெய் விட்டு கடைசியிலையும் நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னாலும் முதல்ல நம்ம எந்த ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதை யூஸ் பண்ணிவிட்டு கடைசியானாலும் நல்லெண்ணெய் விடணும். ஊறுகாயாக இருந்தாலும் இது மாதிரி புளியோதரையாக இருந்தாலும் நம்ம அவசியம் நம்ம நல்லெண்ணெயை தான் யூஸ் பண்ணுறது நல்லது. உடம்புக்கும் குளிர்ச்சி, வாசனை, பணம் எல்லாமே தூக்கலாக தெரியும். அதுக்காக நல்லெண்ணெயை நம்ம இப்போ தாராளமாக விடணும். இப்போது சுவையும் மனமும் நிறைந்த புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு.
நம்ம எப்போ வேணாலும் இதை நம்ம எவ்வளோ தேவையோ அதை எடுத்து நம்ம புளியோதரை தயார் பண்ணிக்கணும். புளியோதரை எப்படி தயார் பண்ணிக்கணுங்கிறதையும் இப்போ நான் சொல்லிடுறேன். சாதத்தை வடித்து நல்ல மெலிசாக இருக்க அரிசினா ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சரிசியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அது சாதத்தை பொலன்னு வடித்து அதை நம்ம என்ன செய்யணும், அகலமான பாத்திரத்தில் சாதத்தை கொட்டி ஆற வைக்கணும். அதில் சாதத்தை கொட்டி ஆற வைக்கும்போதே நல்லெண்ணெயும் அதில் தாராளமாக அதில் சேர்த்து கலந்து ஆற வச்சோம்னு சொன்னால் சாதம் உதிரியாக பொலன்னு இருக்கும், ஒட்டாது. முதல்லையே அதில் நல்லெண்ணெயை சேர்த்து அதை கிளறி அதை ஆற வச்சிடணும். கொஞ்சம் ஆறி வந்ததும் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த புளிக்காய்ச்சல் அதில் போட்டு கிளறி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தான் முதல்ல விட்டுருக்கோம். அதுலேயும் மறுபடியும் விட்டுருக்கிறதுனால தாராளமாக அது போகும். நம்ம இந்த புளிக்காய்ச்சல் அதில் வேணுங்கிற அளவு சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். உப்பு நமக்கு பத்தலைன்னாலும் அந்த நேரத்தில் நம்ம அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பாகாது. அதனால் இந்த புளிக்காய்ச்சலை நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டு வெளியூர்களுக்கு போகும்போதோ இல்லை வீட்டில் ஆஃபீஸ்க்கு எப்பாவது ரெடி பண்ணி கொடுக்கணும் சாப்பாடு அப்படின்னாலும் புளிசாதம் புளியோதரை நம்ம எப்போனா செய்யலாம். நம்ம கைவசம் இந்த புளிக்காய்ச்சல் மட்டும் ரெடியாக இருக்கணும். இது மாதிரியே நீங்கள் தயார் பண்ணி அந்த நம்ம பெருமாள் கோயில் புளியோதரைன்னா எல்லாருக்குமே நாக்கில் நீர் வரும். அது மாதிரி ஒரு நல்ல சுவையான மனமான ஒரு புளியோதரையை நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு ரசிச்சிங்க. அடுத்தாப்பில் வேறு ஒரு பலகாரத்துக்கான ரெசிபியோடு உங்களை நான் செஞ்சுக்கிறேன். நன்றி.